1989 மார்ச் 25ஆம் தேதி சட்டசபையில என்ன நடந்துச்சு? ஜெயலலிதாவினுடைய சேலைய அப்ப புடிச்சு உருவுனது யார் யாரு? அங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? கலைஞர் ஜெயலலிதாவால தாக்கப்பட்டாரா? இல்ல ஜெயலலிதா அடுத்து கலைஞரால கொடூரமா தாக்கப்பட்டு, அங்க அந்த சம்பவம் அரங்கேறுச்சா? அப்படிங்கிற முழு தகவல பத்தி தான் ஒரு ஃபிளாஷ்பேக்கா இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். டெல்லி மாநிலங்களவையில ஒரு முறை ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பேரறிஞர் அண்ணா பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப வெளிநாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர் வி.கே. கிருஷ்ணமேனன். அப்ப அண்ணாவை பார்த்து கேட்கிறாரு, அறிஞர் அண்ணா அவர்களே, இது அடுத்த நாட்டு விவகாரத்தை பத்தி இங்க பேசுறீங்களே, இது அடுத்த நாட்டு விவகாரத்துல தலையிடுறது மாதிரி ஆகாதா அப்படின்னு அண்ணாவை பார்த்து நக்கலா கேட்கிறாரு. அப்ப வி.கே. கிருஷ்ணமேனன் கேட்டதுக்கு அண்ணா பதில் சொல்றாரு, அடுத்த வீட்டில் கணவனும் மனைவியும் சல்லாபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எட்டி பார்ப்பது தவறுதான். ஆனால் அதே மனைவியை கொடுமைக்கார கணவன் கழுத்தை நெரித்து கொல்ல முயலும் போது அவள் கத்துவதை கேட்டு ஓடிப்போய் உதவுவது எப்படி தவறா இருக்கும்? அதிலும் அந்த மனைவி எனக்கு தங்கையாக இருக்கும் போதுன்னு அவர் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை பார்த்தோன்னா அங்க சொல்லி முடிச்சார். அது பயங்கர வரவேற்பை பார்த்தோன்னா பெற்றதோட மட்டும் இல்லாம சமத்துவம், சகோதரத்துவம் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா திராவிட கட்சி எவ்வளவு தூரம் பேணி காக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குச்சு. ஆனா அதே திராவிட கட்சி 1989 மார்ச் 25ஆம் தேதி எப்படி நடந்துகிட்டது அப்படிங்கிறத இப்ப சபாநாயகரா பார்த்தோன்னா இருக்கக்கூடிய, அதாவது டிவிகேவில் தமிழக வெற்றி கழகத்துல சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன ஒண்ணுன்னா, அம்மாவினுடைய முழு நம்பிக்கையை பெற்றவர். அதோட மட்டும் இல்லாம 1989 மார்ச் 25 இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து கவர்னர் மாளிகையில போய் கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா கொடுக்கும்போது அதுக்கு ஐ விட்னஸா பார்த்தோன்னா இருந்தவர் இதே ஜேசிடி பிரபாகர் தான். அதனால தான் இவர் இந்த விஷயத்த பார்த்தோன்னா சொல்லும்போது அது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. அவர் சொல்லும்போது, அன்னைக்கு மார்ச் 25ங்க 1989 அப்ப அம்மா என்னையும் தினகரனையும் வர சொன்னாங்க. கார்ல ஏற சொன்னாங்க. அப்ப நாங்க எம்எல்ஏவெல்லாம் கிடையாது. அப்ப கார்ல ஏற சொன்ன உடனே எங்கம்மான்னு கேட்டோம். இன்னைக்கு அசெம்பிளில நான் பேசக்கூடிய பேச்ச நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்ல, பார்வையாளரா பார்க்கணும்னு சொன்னோனே சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா போனா, அப்பயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்க பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. நம்ம பேசக்கூடிய பேச்சு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனையாகும் அப்படின்னு முன்னக்கூடியே பார்த்தேன்னா, அம்மா கணிச்சுட்டாங்க. கணிச்சுட்டு நீங்க பார்வையாளரா பார்க்கணும். இவங்களையும் கூட கூட்டு போறாங்க. கூட்டு போனா அங்க உள்ளுக்குள்ள அம்மா அப்ப எம்எல்ஏவா இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் உள்ள அலௌடு. பட் இவங்களுக்கு பார்த்தோன்னா அலௌடு இல்ல. ஏன்னா இவங்க அப்ப எம்எல்ஏவா பார்த்தோன்னா இல்லாதனால இவங்கள வெளியிலே நிக்க வச்சுட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை இவங்க எல்லாருமே, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? நீங்க இங்க நிக்கக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்கன்னோனே, அப்ப இவர் அம்மா கிட்ட, உங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்கும்ல, அதுக்கான பாஸ் இருக்கும்ல, அத நீங்க என்கிட்ட குடுங்கம்மா. நான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையில இருக்கேன்னு சொல்லிட்டு, இவர் பாஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேல போயிருக்காரு. அப்பதான் இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, தலைவின்னு கங்கனா ரணவத். அவங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 90% உண்மையான காட்சிகள். என்னன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு அறிக்கை வாசிக்க போறாங்க. அப்ப நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல். அந்த குரல் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு உங்க கட்சிக்காரவங்க எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்க, ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இது டென்ஷன் ஆகி என்னடா நம்ம பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது இவங்க இப்படி பேசுறாங்களே வச்சுறாங்களேன்னு கலைஞர் பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஆகி டென்ஷன் ஆகி அவர் மைக்கை பொத்திக்கிட்டு ரொம்ப தகாத வார்த்தையில பேட் வேர்ட்ஸ்ல அசிங்கமா ஒரு வார்த்தையை விட்டுறாரு. அந்த வார்த்தையை விட்டோடனே அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கோவம் இவங்களை இங்கிலீஷ்ல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்ட ஆரம்பிச்ச உடனே அப்ப கோபத்துல பார்த்தோன்னா கலைஞர் என்ன பண்றாரு, ஒரு புத்தகத்தை பார்த்தோன்னா எடுத்து அம்மாவை நோக்கி வீசுறாரு டென்ஷன்ல. அதை இவங்க இப்படி தடுக்கிறாங்க. இப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடா தடுத்தோடனே அது அப்படியே கலைஞர் மேல போய் மறுபடியும் பார்த்தோன்னா விழுந்து அவரு அவர் கண்ணாடி பார்த்தோன்னா கீழே தவறி விழுகுது. அவர் கண்ணாடி தவறி விழுந்த உடனே முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே அப்படியே பதறி போய் உணர்ச்சி வசப்பட்டு நேரா என்ன பண்றாங்க,
அம்மா வந்து பார்த்தோன்னா அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. முடிய விரிச்சு போட்டு, அது தலைமுடியெல்லாம் புடிச்சு வந்து இழுத்து, புடவைய புடிச்சு வந்து உருவி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, முன்னிருக்கையில இருக்கிறவங்க இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே துரைமுருகன் அப்படின்னு தான் வந்து துரைமுருகன் தான் இத வந்து பண்ணாரா? அப்படின்னு கேட்கும்போது, துரைமுருகன் பின் இருக்கையில இருந்தாரு. தன் தலைவனுக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சோன்னு ஓடி போய் வந்து அவர் பார்க்கறக்கு முன்னாடி வந்தாரு. அப்படி முன்னாடி வந்து பார்க்கத்தான் செஞ்சாரே ஒழிய, துரைமுருகன் எதுவும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் வந்து எல்லாருமே சேர்ந்து புடவை இழுக்கிறதுலருந்து எல்லாமே வந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் பேர வந்து பார்த்தோன்னா வந்து குறிப்பிடல. ஆனா, அன்னைக்கு நடந்த அவமானம், அந்த அவமானம் தான் அம்மாவ அடுத்து வந்து பார்த்தேன்னா, ஒரு சிஎம்மா வந்து ஆக்குச்சு. சரி அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டதுக்கு, இல்ல நான் மேல அந்த பார்வையாளர் அறையில இருந்தேன். நான் அந்த கதவ வந்து பார்த்தேன்னா, தட்டி பார்த்தா என்ன லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆவேசப்பட்டு வந்து பார்த்தேன்னா, அங்க வந்து தட்டி வெளியில வந்தேன். வெளியில நான் வரங்குள்ளே அம்மா கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அப்ப அம்மா வந்து பார்த்தோன்னா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு அ பேசும்போது ஜேசிடி பிரபாகரன், "என்ன பண்ணலாம் பிரபாகர்?" அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, என்கிட்ட கேட்கும்போது, "அம்மா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம வந்து பார்த்தோன்னா, அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. சைந்தவியோ ஏதோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோன்னா, வைதேகி ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தேன்னா, அட்மிட் ஆயிடுங்க. நீங்க அட்மிட் ஆயிட்டீங்க அப்படின்னா, காட்டுத்தீ மாரி வந்து விஷயம் பரவிடும். தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து போயிடும். இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும் அப்படின்னாங்க. அப்ப கூட இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருமே, அதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு? நீங்க நேரா கவர்னர் மாளிகை போங்க. இல்ல சென்ட்ரல் கவர்ன்மெண்ட், ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல அதாவது சென்ட்ரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நடந்த விஷயத்த சொல்லுங்க. நேரா நீங்க கவர்னர் மாளிகை போங்கன்னோனே, இவங்க கவர்னர் மாளிகைக்கு கவர்னர் மாளிகையில வந்து போயி, இவங்க எல்லாரும் உள்ள இருக்க, வழக்கம் போல ஜேசிடி பிரபாகர அப்ப வெளியில நிக்க வச்சுட்டாங்க. அ பெரிய கைகள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, உள்ள போக வேர் இஸ் ஜேசிடின்னு ஜெயலலிதா அம்மா வந்து கேட்டு, அவர வந்து உள்ள வர சொல்லி, இவர் தான் ஐ விட்னஸ் நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னோனே, ஜேசிடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க வந்து பார்த்தோன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, இப்ப மறுபடியும் வந்து இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னோனே, அம்மா இப்பயும் ஒண்ணும் இல்ல. நான் சொன்னது மாரி தான். நீங்க முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து பார்த்தோன்னா அட்மிட் ஆங்க. நீங்க அங்க அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா, கவர்னரே கிளம்பி வந்து உங்கள பார்க்க வந்திருப்பாரு. அப்ப நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கலாம், வச்சிருக்கலாம். அப்படின்னு வந்து ஒரு சொல்ல, அப்ப ஜெயலலிதா அம்மா, "கரெக்ட் ஜேசிடி நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க சொன்னது மாரி தான் பண்ணியிருக்கணும்." அப்படின்னு இவருக்கு வந்து சொன்னதா அவர் வந்து சொல்லி முடிச்சார். ஸோ, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய முழு நம்பிக்கைக்குரிய விசுவாசியா இருந்தவர் வந்து பார்த்தோன்னா ஜேசிடி பிரபாகரன். ஆனா எது எப்படியோ தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிற வந்து ஒரு ஆளுமை மாரி, இன்னொரு ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா, பொறக்கிறதும் கஷ்டம், இருக்கிறதும் கஷ்டம், நிர்வாகம் செய்றதும் வந்து பார்த்தோன்னா வந்து கஷ்டம். அந்த விதத்துல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா குடுத்து வச்சவங்க. ஏன்னா, அம்மாவுனுடைய ஆட்சிய வந்து பார்த்தோன்னா அனுபவிச்சோங்கிற ஒரே காரணத்தினால, இன்னைக்கு அம்மா இல்லாத தமிழ்நாடு கிட்டத்தட்ட அனாதையாக வந்து இருக்குதுன்னு பல பேர் இன்னைக்கு அங்கங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமும் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை அம்மா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் வந்து பார்த்தோன்னா வந்து இல்ல. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.